ஆதரித்து நம்மை நடத்துகிற தேவன். இயேசு நம்மை ஆதரித்து நடத்துகிறாராம். 2 நாளாகமும் 32:22 வசனத்தை வாசியுங்கள். இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து விலக்கி ஆண்டவர் நமக்கு விரோதமாக வரக்கூடியதான எதிரிகள் சத்துருக்களுக்கு விலக்கி நமக்கு அவர் ஆதரவாயிருந்து நம்மை நடத்துவாராம், ஆதரித்து நடத்துவாராம். ஆகாரத்தினால ஆதரிப்பாரு, பாதுகாத்து நம்மை ஆதரிப்பாரு. வேத வசனம் சொல்லுது என்னன்னா, அவர் பறந்து காக்கிற பட்சிகளை போல கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பாராம். பாருங்க, ஆதரித்து நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. ஆதரவா யாரும் இல்ல ஏசப்பா உங்களை தவிர. ஆமென். அவரை தவிர நமக்கு ஆதரவா யாருமே கிடையாது இந்த உலகத்துல. ஹல்லேலூயா. ஆதரவு அவருதான். ஆதரித்து நடத்துகிற தேவன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டாங்க. ஆண்டவர் 40 வருடங்கள் வானத்தினுடைய மன்னாவினாலே அவர்களை போஷித்து அவர்களை ஆதரித்து நடத்தினார். அவர்களுக்கு வஸ்திரத்தை கொடுத்து ஆதரித்து நடத்தினார். அவர்களுக்கு தேவையான தண்ணீரை கொடுத்து ஆதரித்து நடத்தினார். அவர்களுக்கு இறைச்சி தேவைப்பட்ட பொழுது இறைச்சியை கொடுத்து ஆதரித்து நடத்தினார். பாருங்க, ஆதரித்து நடத்தினாருங்க. உங்களை ஆதரிச்சு நடத்துவார். ஆமென். இந்த உலகத்துல மனுஷன் ஆதரவு அல்ல, சேனைகளின் தேவனாகிய கர்த்தரின் ஆதரவு என்றைக்கும் உங்களுக்கு உண்டு. சேனைகளின் தேவனாகிய கர்த்தரின் ஆதரவினாலே, அவருடைய தயவினாலே, அவருடைய பராமரிப்பினாலே நீங்கள் நிச்சயமாக ஆதரிக்கப்படுவீர்கள். ஆமாங்க, சோத்திரம். யோசேப்பு தன்னுடைய தகப்பன் பாத்தீங்கன்னு சொன்னா யாக்கோபை தம்மிடத்திலே வரவழைத்து அவங்களுக்கு தேவையானது எல்லாம் இருக்கிறதே நல்ல பட்டணமாகிய ராமசேஸ் பட்டணத்தை கொடுத்து அவங்களை ஆதரித்தாராம். அதனால ஐயோ என்னை ஆதரிக்க யாருமே இல்லை என்று சொல்லி நீங்க பயப்படவோ கலங்கவோ திகைக்கவோ அவசியம் கிடையாது. உங்களை ஆதரிப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் இயேசு இருக்கிறார். ஆதரித்து நடத்துகிறவர் உங்களை அனாதையாய் விட மாட்டார்.